காவலர்கள் உட்பட நிறைய பேர் காயப்படுத்திருக்காங்க. சில பேர் மேல் சிகிச்சையில இருக்காங்க. பட்டாசு விபத்து வந்து அடிக்கடி இப்ப இந்த நடந்துட்டு இருக்கு. இதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். ஏன்னா இது விபத்து இல்லாத ஒரு தொழிலாக ஆக்கணும்தான் தொழிலாளிகள் நிம்மதியாக வேலை செய்ய முடியும். வேலைக்கு போற தாய் வீட்டுக்கு வருவார நம்பிக்கையில தான் பிள்ளைங்க இருக்குங்க. இப்படி பிணமா இறந்து போயிட்டாங்க தெரிவிச்சுன்னா நேரம் கதறி பிடிக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய கொடுமை தான். நாங்கள் எடுப்போம். மருந்த சல்பர் போன்ற பொருட்களை கையாளக்கூடியவர்கள் பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நடவடிக்கை கடுமையாக எடுத்து அதை செய்ய வேண்டும். மற்றபடி எதை செய்தாலும் விபத்தை தடுக்க முடியாது. உயிரிழந்த குடும்பத்துக்கு என்ன இழப்பீடு கொடுக்கணும் நீங்க கோரிக்கை? உங்களுடைய கோரிக்கை வந்து இது வந்து இப்போ சாராயம் குடிச்சு இறந்தவங்க கூட 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. உழைக்க போனவங்க, பட்டாசுக்கு தொழில் செய்ய போனவங்க இறந்துருக்காங்க. அதெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபா. கோடை காலத்தில் வந்து விபத்து அடிக்கடி நடக்குது சார். குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபா இழப்பீடு இறந்தவங்களுக்கு கொடுக்கணும். காயப்படுதலுக்கு 5 லட்சம் கொடுக்கணும். முறையா கண்காணிச்சிருக்கணும். ஒரே இடத்துல 4 இது இருக்கு. யாருடைய கவனக்குறைவு செயல்படுது? தொடர்ந்து இந்த விபத்து காலத்துல பாதிக்கப்பட்டது காவல்துறையும் பாதிக்கப்பட்டிருக்கு, தீயணைப்பு துறையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க காப்பாற்ற போனவங்க, அதனால அவங்களை நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க காப்பாற்ற போனவங்க, அதை ஒதுக்க போன லைட்டு கட்ட போனவன், ஒதுக்க போனவங்க, ஜேசிபி டிரைவரு, இவங்க எல்லாருமே காயப்பட்டிருக்காங்க. அதனால வந்து இதை வந்து என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. அதாவது வந்து ஒட்டுமொத்தமா வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது. இது வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி தான் சொல்லணும். ஏன்னா இப்போதான் நடந்திருக்கு. எங்களுக்கு கவுல் கிடைச்சி நான் வெளியூர்ல இருந்தேன். இப்போ வந்து இப்போ பார்க்க வந்திருக்கேன், பார்த்துருக்கேன். இதை கொஞ்சம் விசாரிச்சு தான் நாங்கள் சம்மந்தப்பட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட பேச முடியும். இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் இப்போ 22 பேருங்கிறது மிகப்பெரிய ஒரு இப்போக்குள்ள ஏற்படாத ஒரு விபத்து. 22 பேர் இறந்தாங்க. இதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். பொதுச்செயலாளர் அதை நாங்கள் செய்வோம். சார், பாதிக்கப்பட்டவங்க குடும்பம் என்ன சொல்றாங்கன்னா, பெயரளவுக்கு மட்டும்தான் அந்த வழக்கு பதிவு கைதுல இருக்கு. அப்புறம் ஒரு 15-20 நாள் திரும்ப அவங்க வந்து அதே தொழிலா செய்யறாங்க அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. உரிய நடவடிக்கை எடுக்கணும்ன்றத சொல்றாங்க. நீங்க வந்து விபத்து என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிறத வந்து இனிமே ஆராய்ச்சி விசாரிச்சு தான் சொல்ல முடியும். எப்படி நடந்துச்சுன்னு தெரியாத ஒரே இடத்துல தான் 20 பேர் இறந்துருக்காங்க. ஒரே இதுக்குள்ள வளாகத்துக்குள்ள தான் இருந்திருக்காங்க. இறந்து கிடந்த அவங்கள உடல் எடுக்கும்போது ஒரே இடத்துல தான் இருந்திருக்காங்க கருகி. அதனால வந்து எப்படி நடந்துச்சுன்னு விசாரணை தான் தெரியும். விசாரணை தெரிஞ்சதுக்கு பின்னாடி அரசு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, அதிகாரி நடவடிக்கை எடுத்து நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். சார், ஒரு முறை நடந்தா விபத்து, ஆட்சிகள் மாறினாலும் இந்த விபத்து தொடர்ந்து நடைபெற்று எப்படி சார் விபத்து நம்ம கன்சிடர் பண்ணுறது? இனிமேல் வந்து அந்த விபத்து நடக்காத ஒரு சூழ்நிலையை, பட்டாசு விபத்தால் உயிர் பலி என்ற நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையை வருவதற்கு எல்லோரும் ஒருங்கிணைந்த ஒரு முடிவெடுத்து இதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் அதிமுக முழுமையாக ஈடுபடும். யாரு மேலேயும் பழி சொல்லி தப்பிச்சுக்கிற மாட்டோம். இதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுப்போம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரொம்ப இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். காயப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறோம். அவங்களுக்கு உதவி செய்வோம். மத்திய அரசு பிரதமர் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ஜனாதிபதி அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா மத்திய அரசு தலையிட்டு குடும்பத்திற்கு மத்திய அரசு தனிப்பட்ட முறையில் இந்த பட்டாசு தொழில் பாதிக்கப்படுவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய், யார் இறந்தாலும் சரி பாதிக்கப்படுவதற்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த தொழில் என்பது உயிரை பணயமாக வைத்து தயாரித்து வேலை செய்கின்ற தொழில். இதுல உயிர் இழக்கிறவர்களுக்கு கட்டாயம் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது கட்டாயம் கொடுக்க வேண்டும். அரசு மருத்துவமனை போய் கட்டமைப்பு வசதிகளா இருக்கா சிகிச்சை அளிப்பதற்கான? இல்லைன்னா தனியார் மருத்துவமனைக்கு இப்ப நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வசதி இருந்தா சொல்லுங்க, இல்லட்டா நான் என்னுடைய சொந்த செலவுல நாங்களே பிரைவேட் மதுரை ஹாஸ்பிட்டல் சேர்த்து பாத்திரம் சொல்லியிருக்கோம். அதை கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் அடிபட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம், நீங்க கேட்டு சொல்லுங்க. நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் நாங்களே பார்த்து வேலம்மாலையோ மீனாட்சியிலையோ அப்போலோலையோ வச்சு நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லலாம் அந்த ஹாஸ்பிட்டல பார்த்து அந்த மருத்துவ இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். பார்த்துக்கிட்டு சொல்லியிருக்கோம். ஒரு 1/4 மணி நேரத்தில் சொல்லிட்டு இருக்காங்க.